நீங்க பிரெக்னன்சிக்கு ட்ரை பண்ற கப்பலா இருந்தீங்கன்னா, நான் சொல்ற இந்த டிப்ஸ ஃபாலோ பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் நீங்க ஹெல்த்தியான பாடி வெயிட் மெயின்டெயின் பண்ணணும். நீங்க பிரெக்னன்சிக்கு ட்ரை பண்றீங்கன்னா, அதுக்கு 3 மாசத்துக்கு முன்னாடியே ப்ராப்பர் டயட் ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சுருங்க. அதிக மாவுச்சத்து உள்ள உணவுகள குறைச்சிட்டு, அதிக புரதச்சத்து மற்றும் நல்ல கொழுப்புச்சத்து உள்ள உணவுகள எடுத்துக்கோங்க. அது மட்டும் இல்லாம கர்ப்பப்பைய ஸ்ட்ரென்தன் பண்ணக்கூடிய உணவுகளான அவகேடோ, பாதாம், கீரை வகைகள், சக்கரவள்ளி கிழங்க எடுத்துக்கணும். ஆல்கஹால், ஸ்மோக்கிங், அதிக சர்க்கரை உள்ள உணவுகள தவிர்க்கணும். டீ அண்ட் காஃபிய குறைச்சுக்கிறது கூட நல்லது. இரவு 7 மணிக்கு முன்னாடியே டின்னர எடுத்துக்கணும். உங்களுக்கு பீரியட்ஸ் இர்ரெகுலரா இருந்தா அது ரெகுலரைஸ் பண்ணிக்கிற மாதிரி சீட் சைக்கிளிங் ஃபாலோ பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் 15 டேஸ் ஆஃப் யுவர் சைக்கிள்ல நீங்க ஆளி விதை மற்றும் பூசணி விதையை எடுத்துக்கணும். அடுத்த 15 டேஸ் ஆஃப் த சைக்கிள்ல நீங்க சூரியகாந்தி விதை மற்றும் எள்ளு விதையை எடுத்துக்கணும். இது மட்டும் இல்லாம நீங்க ஹீட் பாத் அண்ட் கேஸ்டர் ஆயில் பேக்க டெய்லி 20 மினிட்ஸ் ஆல்டர்னேட் டேஸ்ல எடுத்துக்கலாம். செடென்டரி லைஃப் ஸ்டைல்ல நீங்க இருந்தீங்கன்னா அதை சேஞ்ச் பண்ணிக்கிற மாதிரி பெல்விக் ஃப்ளோ மசில்ஸை டார்கெட் பண்ற மாதிரி யோகா ஆசனாஸை கப்பிள்ஸா சேர்ந்து பண்ணலாம். ஸ்ட்ரெஸ் அதிகமா இருந்துச்சுன்னா மெடிடேஷன் மற்றும் மூச்சு பயிற்சி பண்றது மூலமா கட்டுப்படுத்தலாம். ஒபுலேஷனை ட்ராக் பண்ண ஃபர்டிலிட்டி ஆப்ஸ் யூஸ் பண்ணலாம். அதுக்காக ஒபுலேஷன் வரைக்கும் வெயிட் பண்ணாம ரெகுலரா இன்டர்கோர்ஸ் வச்சுக்கிறது கப்பிள்ஸ்குள்ள இருக்க எமோஷனல் கனெக்டை இன்க்ரீஸ் பண்ண உதவும். இந்த மாதிரியான சிம்பிள் லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் உங்க ஃபர்டிலிட்டி இன்க்ரீஸ் பண்ண உதவும். மேலும் ஃபர்டிலிட்டி ரிலேட்டடான சந்தேகங்களுக்கு ஸ்கிரீன்ல தெரியற இந்த நம்பரை கான்டாக்ட் பண்ணி ஆன்லைன் கன்சல்டேஷன் எடுத்துக்கோங்க.